முஸ்லிம் அல்லாத வயது குறைந்த குழந்தைகளை ரகசியமாக இஸ்லாத்திற்கு மதம் மாற்றுவதை ஊக்குவிக்கும் சமய சொற்பொழிவாளர் ஃபிர்டோஸ் வாங்கின் வீடியோ அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனவே அவ்வீடியோவை நிரந்தரமாக நீக்குமாறும் இனியும் அதனை இணையத்தில் பதிவேற்றவோ அல்லது அதுபோன்ற கருத்துக்களை வெளியிடவோ தடை விதிப்பதாகவும் நீதிபதி அமர்ஜித் சிங் உத்தரவிட்டார். அந்த மதபோதகர் மீது வழக்கு தொடுத்த 8 முஸ்லிம் அல்லாத பெற்றோர்களுக்கு செலவு தொகையாக 10,000 ரிங்கெட்டை செலுத்துமாறும் ஃபிர்டோஸ் வாங் பணிக்கப்பட்டார். ரகசியமாக இஸ்லாத்திற்கு மதம் மாற விரும்பும் சிறார்களின் கோரிக்கைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து ஒருவருக்கு தாம் அறிவுறுத்தும் வீடியோவை ஃபிர்டோஸ் வாங் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். அது வைரலாகி பெரும் சர்ச்சையை கிளப்ப அவருக்கு எதிராக ஏராளமான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டன. இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணையும் தொடங்கியது. இந்நிலையில் ஃபிர்டோஸ் மீது வழக்கு தொடுத்த 8 பெற்றோர்களும் அவர் சட்டவிரோதமாக நடந்து கொண்டதாக நீதிமன்றம் அறிவிப்பதோடு வீடியோவை நிரந்தரமாக நீக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுவதை தடுக்க அவரை கட்டாயப்படுத்தும் தடை உத்தரவையும் கோரியிருந்தனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.